ஜூன் 20. நீங்கள் புதிதாக்கப்பட்டவர்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3:9. எல்லோரும் பாவம் செய்யும் போது நான் மட்டும் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற கேள்வி என் பிள்ளைகள் அநேகருக்குள் எழுகிறது. ஒரு ராஜாவின் பிள்ளைக்கும் அந்த நாட்டின் பிள்ளைக்கும் உருவத்திலோ அல்லது உணர்விலோ எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இருந்தாலும் மற்ற பிள்ளைகளைப் போல ராஜா வீட்டு பிள்ளையின் வாழ்க்கை முறை இருக்காது. காரணம், இந்த பிள்ளை ஆளப் பிறந்தவன். சகல யுத்தங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை எப்படி சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். மற்றவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்றும் தெரிந்திருக்க வேண்டும். ராஜரீக மகிமையும் மேன்மையும் அந்த பிள்ளைக்கு இருக்கும். சுற்றிலும் பாதுகாப்பும் வாழ்வதற்கு அரண்மனையும் கோட்டையும் இருக்கும். உன்னாலும் மற்றவர்களைப் போல பாவம் செய்ய முடியும். ஆனாலும் நீ செய்யாமல் இருப்பதற்கு காரணம், நீ ராஜாதி ராஜாவாகிய என் பிள்ளை என்பதினால்தான். அதனால்தான் நீ என் இரத்த கோட்டைக்குள் வசிக்கிறாய். உன்னை பாதுகாக்கும்படிக்கு என்னுடைய தூதர்கள் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள். பிசாசின் சகல தந்திரங்களோடு யுத்தம் செய்ய நான் உன்னை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ என் பிள்ளை. ஜெபம். பரிசுத்த பிதாவே, ராஜாவின் பிள்ளையாகிய நான் அதற்கேற்றபடி நடக்க எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.